ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மெல்ட்டிங் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2 யூனிட் 4 ஏர். ஓகேவா, ஏரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் ஏர் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஏரை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எப்படி அந்த ஏரை நம்ம ஃபீல் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு ட்ரீஸ், இந்த மரத்தில் இருக்க இலைங்கள் அசைகிறது மூலயமா நம்ம ஏரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாத்ஸ் இந்த மாதிரி மூமெண்ட் ஆகிறது மூலயமா நம்ம ஏரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபேன் ஆன் பண்ணிட்டு கீழே ஒரு புக் வச்சோன்னா அதோட பேஜஸ் டேர்ன் ஆகும். ஸோ அது மூலயமாவும் நம்ம ஏரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கைட் வானத்தில் ஏரோட ப்ரெசன்ஸால் தான் பறக்குது. ஸோ கைட்டும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். இது எல்லா மூமெண்ட்டுமே ஏர் தான் பண்ணுது. இதனால் நம்ம ஏரை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு லிவிங் பீயிங் உயிர் வாழ்கிறதுக்கு ஏர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, ஃபுட் இல்லாமல் நம்மளால் சில நாள் வாழ முடியும், வாட்டர் இல்லாமல் சில மணி நேரம் வாழ முடியும். அதுவே பார்த்திங்கன்னா ஏர் இல்லைன்னா சில நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் வாழவே முடியாது. ஸோ ஏர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் லிவிங் பீயிங் டு லிவ். விண்டுன்றது என்னென்னா மூமெண்ட் ஆஃப் ஏரை தான் நம்ம விண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஏர் இருக்குது, அந்த ஏரோட மூமெண்ட்டை தான், ஒரு ஏர் இருக்குது, அந்த ஏர் மூவ் ஆச்சுன்னா தான் அதை நம்ம விண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அந்த ஏரே பார்த்திங்கன்னா ரொம்ப மூமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஸ்ட்ராங் ஃபோர்ஸோடு அந்த ஏரோட மூமெண்ட் இருக்குன்னா அதை நம்ம ஸ்டாம்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரீஸை டேமேஜ் பண்ணும், அப்புறம் இந்த மாதிரி ரூஃப் டாப்பெல்லாம் டேமேஜ் பண்ணும். ஓகேவா, இன் ஜென்ரல் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்மளால் விண்ட் அப்படி இல்லைனா ஸ்டாம் இது ரெண்டுத்தை தான் நம்மளால் ஃபீலே பண்ண முடியும். ஏர் ஆக்சுவலாக ஃபீல் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு ஃபேன், ஒரு ஆஃப் ஆன ஃபேனு கீழே நம்ம நின்றுட்டுருக்கோம். அப்போ நின்றுட்டு இருந்தனாலும் நமக்கு வேக்காடாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி ஏர் இருக்க தான் செய்யுது, ஆனாலும் நமக்கு வேக்காடாக தான் இருக்கும். அதுவே நம்ம அந்த ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கீழே நின்னோன்னா அங்கே இருக்கிற ஏர்லாம் மூமெண்ட் ஆகி, அதாவது விண்டாக மாறி நமக்கு ஒரு நல்ல காற்றை தரும். ஸோ அதனால் இன் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் நம்மளால் விண்டு அப்படி இல்லைனா ஸ்டாம் இது ரெண்டுத்தை தான் நம்மளால் ஃபீலே பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1 ஏர் இஸ் எவரிவேர். காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்றத இந்த ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இதில் இந்த ஃபஸ்ட் இமேஜை பாருங்கள். இதில் ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் இப்படி முக்கிறோம். இப்படி முக்கணும்னா இந்த வாட்டர் இந்த கிளாஸ் பாட்டில் உள்ள என்டர் ஆகுமான்றதான் நமக்கு கொஸ்டின். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் உள்ள இந்த வாட்டர் என்டர் ஆகாது, நோ அப்படின்றது ஆன்சர். ஏன் என்டர் ஆகாது அப்படின்னா இந்த பாட்டில் உள்ள ஆக்சுவலாக ஏர் ஃபில் ஆகிருக்கும் இந்த பாட்டில் உள்ள. ஸோ இந்த பாட்டில் உள்ள ஃபுல்லாக ஏர் இருக்கிறதால இந்த வாட்டர் இந்த பாட்டில் உள்ள ஃபில் ஆகாது. ஓகேவா, அதே இந்த இமேஜ் 2 பாருங்கள். இந்த இமேஜில் இந்த பாட்டிலை நம்ம லைட்டாக டில்ட் பண்ணுறோம், அதாவது சாய்க்கிறோம். இப்படி சாய்க்கிறதாவில் என்ன ஆகுதுன்னா இந்த பாட்டிலில் இருக்க ஏர் இந்த மாதிரி பபுள்ஸ் மூலயமா வெளியே ரிலீஸ் ஆகிட்டு இந்த பாட்டில் உள்ள ஏர் ஃபில் ஆகிடுது. ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டாவது இமேஜில் டூ யூ திங்க் த வாட்டர் வில் என்டர் த பாட்டில். இந்த இமேஜில் வாட்டர் பாட்டில் உள்ள வாட்டர் என்டர் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக என்டர் ஆகும். ஏன்னா அந்த பாட்டிலில் இருக்க ஏர் ரிலீஸ் ஆகிடுது பபுள்ஸ் வழியாக. அதனால் அந்த இடத்துக்கு இந்த வாட்டர் உள்ளே போய் ஃபுல் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதனால் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இது உள்ளே ஏர் இருக்குது, அந்த பாட்டில் பார்க்க எம்டியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஏர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு இதில் தெரிய வருது. நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியர்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா, அட்மாஸ்பியர்ன்றது என்னென்னா என்வலப் ஆஃப் கேஸ், என்வலப் ஆஃப் ஏர் அப்படின்னா என்வலப் ஆஃப் கேஸ். இதை தான் நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். அதாவது ஏர் காற்று குவியல் தான் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் கிராவிட்டியோட ஹெல்ப்பால் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து சில கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இது கிராவிட்டியோட ஹெல்ப்பால் இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு எர்த்தை சுற்றி. இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எர்த்தோட சர்ஃபேஸில் கிராவிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் ஏரோட திக்னஸும் இந்த எர்த்தோட சர்ஃபேஸில் அதிகமாக இருக்கும். அதே சர்ஃபேஸ்லேருந்து நம்ம மேலே போக
கிராவிட்டி வந்து கம்மியாகிட்டே போகும். அதனால் ஏரோட டென்சிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வரும். ஓகேவா? இந்த அட்மாஸ்பியர் தான் நமக்கு வந்து உயிர் வாழ்கிறதுக்கான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? இந்த அட்மாஸ்பியர் வந்து 5 லேயர்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ட்ரோபோஸ்பியர், அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்து மீசோஸ்பியர், அடுத்து அயனோஸ்பியர், அடுத்து எக்ஸோஸ்பியர். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயரான ட்ரோபோஸ்பியரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? இது வந்து எர்த்து சர்ஃபேஸு கிட்டே இருக்குது இந்த ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்துடும். ஓகேவா? இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் விண்டு, க்ளவுட்ஸு, வாட்டர் வேப்பர்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இந்த ட்ரோபோஸ்பியரில் மட்டும்தான் வெதர் சேஞ்சஸ் வந்து நடக்கும். இந்த வெதர் சேஞ்சஸ் வந்து இந்த ட்ரோபோஸ்பியரில் நடக்கிறதால ஃப்ளைட்ஸ், ஏரோப்ளைன்ஸுக்கெலாம் அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்றதால அந்த ஃப்ளைட்ஸ், ஏரோப்ளைன்ஸ்லாம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்க ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் பறக்கும். ஏன்னா அந்த இடத்துல எந்த வெதர் சேஞ்சஸும், கிளைமேட்டிக் சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ஏரோப்ளைன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில். ஏன்னா ரீசன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் விண்ட்ஸ், க்ளவுட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகாது, வெதர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. அதனால் ஃப்ளைட்டுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் வராது வெதர் சேஞ்சஸால். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ்லாம் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் பறக்கும். அப்புறம் வந்து ஓசோன் லேயர் வந்து இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் வந்து ஓசோன் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுன்னா சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து அனுப்பும். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான ஓசோன் லேயர் வந்து இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த விண்ட்சாக், வெதர்காக், இது ரெண்டுமே என்னென்னா விண்டோட டைரெக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இந்த விண்ட்சாக்குன்றது என்னென்னா இந்த மாதிரி ஒரு துணியை நம்ம வந்து கட்டி வச்சுட்டோன்னா அது விண்டு டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பறக்கும். ஸோ அது மூலயமா நம்ம வந்து விண்டோட டைரெக்ஷனை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெதர் காக்குனா இந்த இருக்குது பாருங்க, காக்குன்றது இது வந்து சேவல். ஸோ இந்த வெதர் காக்குன்னு என்னென்னா நம்ம விண்டு டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து திரும்பிக்கும். இப்போ இந்த சைடு அடிச்சுன்னா இது வந்து இந்த சைடு இப்படி திரும்பிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து விண்டோட டைரெக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த விண்ட்சாக், வெதர்காக் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா விண்டோட டைரெக்ஷனை வந்து நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அடுத்து ஏர் வந்து ஒரு பொருளா அல்லது பல பொருள் சேர்ந்ததா அப்படின்றது தான் பெரிய கொஸ்டினாக இருந்தது. அது வந்து ஏர் வந்து ஒரு பொருள் கிடையாது, அது வந்து பல பொருள் சேர்ந்தது, அதாவது மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா ஜோசப் ப்ரெஸ்லி அப்படின்றவர் வந்து 1774 இக்னீஷியஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்ற எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா இதை வந்து ஜோசப் ப்ரெஸ்லி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜோசப் ப்ரெஸ்லி வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வெஸ்ஸில் வந்து எடுத்துக்கிறாரு. இந்த கிளாஸ் வெஸ்ஸில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஃப்ளோட்டுன்றாரு. அதாவது மிதக்கிற மாதிரி ஒன்றத்தை வந்து வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி கேண்டிலை வந்து எரிய வச்சு அது மேலே வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரை வந்து மேலே போட்டு மூடிடுறாரு. இது மூலயமா என்ன ஆகுதுன்னா உள்ளேருந்து ஏரும் வெளியே போக முடியாது, வெளியே இருந்து ஏரும் உள்ளேயும் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு. வெயிட் பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் கேண்டில் வந்து அணைஞ்சிடுது. இவரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலயமா வெளியேருந்தே நிறைய வாட்டி வந்து இதை ரீலைட் பண்ண பார்க்குறாரு, திரும்பி எரி வைக்க பார்க்குறாரு. அப்படி எத்தனை வாட்டி எரி வைக்க பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபெயிலியராக தான் போகுது, திரும்பி எரியவே இல்லை. ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து ஒன்று தெரிய வருது, இந்த ஏரில் இருக்க ஏதோ ஒரு காம்போனண்ட் வந்து இந்த கேண்டிலோட பேர்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. லேட்டராக அது வந்து ஆக்சிஜன் தான் அப்படின்றது லேட்டராக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ ஏரோட இந்த கேண்டிலோட பேர்னிங்க்கு ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே செட்டப்பில் கேண்டிலை பேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு எலி, மவுஸையும் வந்து உள்ளே விட்டுடுறாரு, ஒரு எலியும் உள்ளே விட்டுடுறாரு. அப்படி விட்டுட்ட அப்புறம் அவர் எதிர்பார்த்த மாதிரி கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அணைஞ்சிடுது, அந்த எலியும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுது. ஏன்னா நமக்கு தெரியும் லிவிங் பீயிங்க்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சிஜன் இல்லாததால் இந்த எலியும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுது.
இந்த கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அணைஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதே செட்டப்பில் ஒரு மின்ட்டு பிளான்ட், உயிரோடு இருக்க ஒரு மின்ட்டு பிளான்ட்டை வச்சு திரும்பி அதே மாதிரி கேண்டிலை வச்சு அதை வந்து பற்ற வச்சுட்டு திரும்பி வந்து மூடிடுறாரு. இவர் இங்கே என்ன எதிர்பார்த்தாருன்னா, இந்த வந்து கேண்டிலும் அணைஞ்சிடும், இந்த பிளான்ட்டு வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் அதுதான் நடக்கலை. கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எரிஞ்சுன்னு இருந்தது, பிளான்ட்டும் நல்லா உயிரோடு இருந்தது. ஸோ அது என்னன்றது அனலைஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது தான் அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னா, அதுக்கு வந்து இந்த பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷன் பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? இந்த பிளான்ட் வந்து எப்படி ரெஸ்பிரேட் பண்ணும்? பிளான்ட் வந்து ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. இந்த கேண்டில் வந்து பேர்ன் ஆகும்போது ஏரில் இருக்க ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றிடுது. இந்த மாற்றின கார்பன் டை ஆக்சைடை இந்த பிளான்ட் வந்து இன்னேல் பண்ணிவிட்டு அது திரும்பி ஆக்சிஜனாக வெளியே விடுது. இந்த விட்ட ஆக்சிஜனை தான் இந்த கேண்டில் வந்து எடுத்துகிட்டு அதை கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? இந்த சைக்கிளால் தான் இந்த செட்டப்பில் இந்த கேண்டிலும் அணையாமல் இருக்குது, இந்த பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாகாமல் நல்லா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே செட்டப்பில் ஒரு மவுஸை வந்து ஒரு எலியவும் உள்ளே விடுறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி எலி வந்து சாகலை, எலி வந்து நல்லாவே வந்து உயிரோடு இருந்தது. ஸோ இந்த செட்டப் மூலயமா தான் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு ஆக்சிஜன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பேர்னிங் அப்படின்றத இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2 வந்து பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டி 2 என்னென்னா, பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் ஆக்சிஜன் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத இந்த ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா பிளான்ட்டில் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும்ல, அதுதான் நம்ம வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து சன்லைட்டோட ப்ரெசன்ஸால் தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை இன்னேல் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் வந்து எக்ஸேல் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷன் பேட்டர்னும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டிக்கு வரலாம். இதில் வந்து ஒரு பீக்கரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஃபனலில் இந்த ஹைட்ரில்லா பிளான்ட்டோட பிரான்ச்சஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப்பை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த செட்டப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சில மணி நேரங்கள் வந்து சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் வந்து வச்சிடணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சன்லைட்டெல்லாம் நம்ம வச்சிடணும். கொஞ்ச நேரம் வச்சிட்டப்பறம் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, இந்த ஹைட்ரில்லா பிரான்ச் இருக்குல்ல, இந்த ட்ரீயோட இந்த ஹைட்ரில்லா பிரான்ச் வந்து அதாவது ஏரில் இருக்க டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து இன்னேல் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வந்து எக்ஸேல் பண்ணும். அது எக்ஸேல் பண்ணுற ஆக்சிஜன் தான் இந்த மாதிரி பபுள்ஸாக நமக்கு வந்து இங்கே அப்சர்வ் ஆகுது. எமிட் ஆகிற எல்லா ஆக்சிஜனும் இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஒரு வேளை ஒரு ஹோல் போட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு கேண்டிலை வந்து வச்சோன்னா அந்த கேண்டில் வந்து நல்லா பேர்ன் ஆகும். ஸோ அது மூலயமா நம்ம வந்து பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் ஆக்சிஜன் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இது மூலயமா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரஸ்ட் எப்படி ஆகுது, அதாவது துரு எப்படி பிடிக்குதுன்ற பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அயன் இருக்குது, ஒரு இரும்பு இருக்குன்னா அந்த இரும்பு வந்து ஏரில் இருக்க ஆக்சிஜனை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் துரு பிடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு பொருள் வந்து ரஸ்ட் ஆகுதுனாவே அதுக்கு வந்து ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது ஒரு பொருள் ரஸ்ட் ஆகணுன்னா ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் வந்து தேவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், இங்கே ஒரு பூட்டு இருக்குது. இந்த பூட்டு வந்து ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸால் இது பாருங்கள் எப்படி இங்கே இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ரஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து 2 விஷயம் இப்போ நமக்கு தெரிய வருது. ஒன்று வந்து ஒரு பொருள் பேர்ன் ஆகணுனாலும் எரியணுனாலும் ஆக்சிஜன் வந்து தேவை. அதே மாதிரி ஒரு இரும்பு வந்து துரு பிடிக்கணுனாலும் ஆக்சிஜன் வந்து தேவை. ஓகேவா? ஸோ வித்தவுட் ஆக்சிஜன் பேர்னிங்கும் நடக்காது, ஒரு பொருள் துருவும் பிடிக்காது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி மூலயமா ஏரில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு தான் அயன் வந்து ரஸ்ட் ஆகுது அப்படின்றத இந்த ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு இந்த டெஸ்ட் டியூப்பில் அயன் வூல், அதாவது இரும்பு நூல் தான் அயன் வூல். இந்த இரும்பு வந்து நூல் மாதிரி இருக்கும். அந்த அயன் வூலை டெஸ்ட் டியூப்பில் வந்து தண்ணியில் வெட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த டெஸ்ட் டியூப்பை இந்த மாதிரி செட்டப்பில் இருக்க ஒரு வாட்டர் ஃபில்லான பீக்கரில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சாய்ச்சி வச்சுக்கணும். இப்படி சாய்ச்சி வச்சோன்னா
இந்த சாட்ச் வச்ச இந்த ஃபஸ்ட் இமேஜில் இருக்க மாதிரி இந்த பீக்கர் செட்டப் வந்து 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுடணும். அப்படி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிறது தான் இந்த மாதிரி இருக்க பீக்கர் இமேஜ். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதில் இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இமேஜில் வாட்டர் லெவல் இது வரைக்கும் தான் இருக்குது. அதுவே செகண்ட் இமேஜில் வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம இங்கே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். எதனால் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதை வந்து இப்போ சால்வ் பண்ணலாம் வாங்க. அது என்னென்னா, நமக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்து எம்டியாக இருக்குல்ல, இந்த இடத்துல இவ்வளோ தூரம் எம்டியாக இருக்குது, இங்கே வந்து வாட்டர் ஃபில்லாக இருக்குது, இந்த இடத்துல அயன் மூல் வந்து இருக்குது, இது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இது வந்து இவ்வளோ தூரம் வந்து எம்டியாவாக இருக்குது ஆக்சுவலாக, அதான் கொஸ்டின். இது ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்து இது இந்த இடத்துல எம்டியாக இருக்கா அப்படின்றது கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் வந்து இல்லை, எம்டியாலாம் இல்லை. நமக்கு தெரியும் ஆக்டிவிட்டி 1ல் நம்ம பார்த்தோம், ஆக்சுவலி இந்த இடத்துல எம்டியாலாம் இல்லை, இந்த இடத்துல வந்து ஏர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஏரில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு தான் இந்த அயன் ஊல் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஏரோட குவான்டிட்டி வந்து கம்மியாகுமா இல்லையா? ஏன்னா இந்த ஏரில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு தான் இந்த அயன் ஊல் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஏரோட அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகும். இந்த ஏரோட அளவு வந்து இந்த மாதிரி கம்மியானதால் இந்த வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2வது இமேஜில். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது மூலயமா நம்ம வந்து என்ன ப்ரூஃப் பண்ணுறோன்னா, ஏரில் இருக்க ஆக்சிஜனை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இந்த அயன் ஊல் வந்து ரெஸ்ட் ஆகுது அப்படின்றது நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலயமா நமக்கு வந்து தெரிய வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூத்தர்ஃபோர்டுன்றவர் தான் நைட்ரஜன் கேஸை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அவர் வந்து ஒரு பீக்கரில் வந்து ஒரு ஏரை வந்து எடுத்துக்கிறாரு. அட்மாஸ்பியரில் இருக்க ஏரை வந்து ஒரு பீக்கரில் வந்து எடுத்துக்கிறாரு. நமக்கு தெரியும் ஏர்ன்றது மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஸோ அதில் வந்து ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், இன்னும் நிறைய கேஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சது ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்னு. ஸோ அந்த ஏரை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுலேருந்து ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ இப்போ ஏரில் இருக்க ஆக்சிஜனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஏரில் இருக்க ஆக்சிஜனை? இப்போ நம்ம வந்து ஒரு கேண்டில் வந்து பேர்ன் பண்ணோன்னா அந்த பேர்னிங் ப்ராசஸ் மூலயமா ஏரில் இருக்க ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும். நமக்கு தெரியும் தானே? ஸோ அதே தான் இவரும் பண்ணுறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பீக்கரில் இருக்க ஏரை வந்து கேண்டில் வச்சு பேர்ன் பண்ணும்போது அந்த பீக்கரில் இருக்க ஏரில் இருக்க ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது. கன்வெர்ட் ஆனதால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் இல்லாத ஒரு ஏர் வந்து நமக்கு இப்போ வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, இதிலிருந்தும் இந்த ஏர்லேருந்தும் இப்போ நம்ம இந்த ஏரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இன்னும் சில கேஸஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்தும் இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. கார்பன் டை ஆக்சைடை எப்படி ரிமூவ் பண்ணலாம் ஏர்லேருந்து அப்படின்னா, லைம் வாட்டர் மூலயமா வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஏரை லைம் வாட்டரில் நம்ம பாஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, கார்பன் டை ஆக்சைடு மட்டும் என்ன ஆகும்னா ஒயிட் ப்ரெசிபிடேட், அதாவது வெள்ளை படிமானங்களாக அடியிலே வந்து செட்டில் ஆகிடும். மீதி இருக்க ஏர் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இல்லாத ஒரு ஏர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் திரும்பி சொல்கிறேன், ஒரு ஏர் எடுத்துக்கிறாரு, அந்த ஏரில் இருக்க ஆக்சிஜனை வந்து பேர்னிங் மூலயமா கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிடுறாரு. ஓகேவா? இந்த கார்பன் டை ஆக்சைடை லைம் வாட்டர் மூலயமா ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு ஒரு ஏர் கிடைக்கும். அந்த ஏரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பண்ணும்போது அதில் வந்து கேஸுக்கான எல்லா நேச்சருமே இருக்குது. அதனால் அவர் வந்து அந்த கேஸை வந்து நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்றாரு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ரூத்தர்ஃபோர்டு வந்து நைட்ரஜனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஓகேவா? ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை எப்படி அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து லைம் வாட்டர், அதாவது லெமன் ஜூஸை வந்து ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்ட்ரா மூலயமா ஏரை வந்து பாஸ் பண்ணுங்கள். அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒயிட் ப்ரெசிபிடேட், வெள்ளை படிமானங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். இப்படி வெள்ளை படிமானங்களாக ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸை வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் ஏர். காம்போசிஷன் ஆஃப் ஏர்னால் ஒன்றும் இல்லை, காம்போசிஷன்னா ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஈச் கேஸஸ். அதாவது ஏரில் வந்து நிறைய கேஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
அந்த ஒரு கேஸஸோட அளவை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷன் சொல்கிறோம். அந்த ஒரு கேஸஸோட அளவை தான் சேர்ந்தது தான் நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். அட்மாஸ்பியரில் வந்து டோட்டலாக 78% வந்து நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 21% வந்து ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மீதி வெறும் 1% தான் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், வாட்டர் வேப்பர், அதர் கேஸஸ் லைக் டஸ்ட் பார்ட்டிகல் இந்த மாதிரிலாம் மீதி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லுவோம், காம்போசிஷன் ஆஃப் ஏர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஏருன்றது மிக்சர் ஆஃப் கேஸஸ். அந்த மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான் என்னென்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரிலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இந்த காம்போசிஷன் ஆஃப் கேஸ் வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து வேரி ஆகும். சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, CO2ன்றது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஓப்பன் ஸ்பேஸை விட இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அதிகமாக இருக்கும். அடுத்து வாட்டர் வேப்பர் வந்து இன்லேண்டை விட கோஸ்டல் ஏரியாஸில் வந்து வாட்டர் வேப்பரோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து அதே வாட்டர் வேப்பர் வந்து ட்ரை சீசனை விட ரெய்னி சீசனில் தான் வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நார்மலாக இருக்க ஏரியாஸை விட காற்று அதிகமாக இருக்கிற விண்டி ஏரியாஸில் தான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் காம்போசிஷன் ஆஃப் ஏர். அதாவது ஏரோட காம்போசிஷன் வந்து இந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகி தான் இருக்கும். ஆனால் நம்மளால் அதை வந்து டைரெக்டாக பார்க்க முடியாது. எப்படி டஸ்ட் பார்ட்டிகளை வந்து விட்னஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு டார்க் ரூமில் இந்த மாதிரி சன்லைட் வந்து உள்ளே வருது அப்படின்னா அதுலேருந்து வர ரேஸில் வந்து நம்ம வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா உத்து பார்த்தா நமக்கு தெரியும். இந்த மாதிரி அந்த சன்ரேஸில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸை நம்ம வந்து விட்னஸ் பண்ணலாம். ஸோ அதனால் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் கேஸஸில் தான் நம்மளால் அதை வந்து விட்னஸ் பண்ண முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் வேப்பரை எப்படி வந்து விட்னஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஐஸ் வாட்டரை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். கிளாஸோட அவுட்ரு சர்ஃபேஸில் சில வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி கிளாஸோட வெளியே இருக்கிற அவுட்ரு சர்ஃபேஸில் இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது? ஏன் கிளாஸில் வந்து ஹோல்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி வெளியே வருதா? ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றினா கிளாஸில் ஹோல்ஸ் இருக்குன்றதால இப்படி வெளியே வருதா வாட்டர் ட்ராப்லெட்ஸு? இல்லை. ஏன் வருது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஏர்லேயுமே வாட்டர் வேப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸை சுற்றி இருக்கிற ஏர்லேயும் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் ஆகி தான் இருக்கும். இந்த கிளாஸோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கோல்டாக, ரொம்ப கூலிங்காக இருக்கிறதால இந்த கிளாஸ் சர்ஃபேஸ் பக்கத்தில் இருக்க வாட்டர் வேப்பர்ஸ் வந்து என்ன ஆகும்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறி இந்த மாதிரி இந்த கிளாஸோட அவுட்டர் சர்ஃபேஸில் இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ இது மூலயமா நம்ம வந்து அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத நம்மளால் விட்னஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஐஸ் வாட்டர்னு இல்லை. நீங்கள் வந்து ஜூஸ் ஏதாவது ஊற்றி கூட கூலிங்கான ஜூஸ் ஏதாவது இந்த கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த கிளாஸுக்கு வெளியே இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு ரீசன் வந்து இதுதான், வாட்டர் வேப்பரோட ப்ரெசன்ஸ் தான் அதுக்கு ரீசன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேர்னிங் அண்டு கம்புஷன் பார்க்கலாம். பேர்னிங்னாலும் சரி கம்புஷன்னாலும் சரி ரெண்டுமே எரியறது தான். அதுக்கு நடுவில் இருக்க வித்தியாசத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேர்னிங்னா அது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட்டை வந்து வெளியே எமிட் பண்ணும். அதுவே கம்புஷன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட்டு ஹீட்லாம் எமிட் பண்ணாது. அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃப்ளேமையும் எமிட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ராக்கெட்டில், நம்ம பைக்கு காரில் இருக்க இன்ஜின்லலாம் இந்த மாதிரி கம்புஷன் தான் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ராக்கெட்டில் பாருங்கள், இந்த எரியிற பாட்டு இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து கம்புஷன் சொல்லுவோம். இந்த கம்புஷனுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? அப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம். ராக்கெட் வந்து ஸ்பேஸில் பறக்குது. அப்படி பறக்கும் போது ஸ்பேஸில் ஒரு தூரத்தை தாண்டின உடனே ஆக்சிஜன் வந்து இருக்காது. அப்போ வந்து எப்படி இந்த ராக்கெட்டில் வந்து எரிபொருள் வந்து கண்டினியூவாக எரியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்து வரலாம். அதுக்கு ஆன்சர் என்னென்னா,
இந்த ராக்கெட்டில் இந்த பேர்னிங் இந்த கம்பூஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆக்சிஜன் கேஸ்லேருந்து கண்டினியூவாக இந்த கம்பூஷனுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ராக்கெட் வந்து அதோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு நல்லா கம்பூஷன் ஆகி பறந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது மூலயமா நமக்கு என்ன தெரியணும்னா, பேர்னிங்னாலும் சரி கம்பூஷன்னாலும் சரி ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தேவை அப்படின்றது வந்து தெரியணும். ஓகேவா? இப்போ பேர்னிங்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் எரியுது. கேண்டில் எரியணுன்னாலும் நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. அடுத்து பேப்பர் ஒன்று எரியணுன்னாலும் ஆக்சிஜன் தேவை. அடுத்து கெரோசின் கேண்டில் எரியணுன்னாலும் நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. அடுத்து கோல் எரியணுன்னாலும் ஆக்சிஜன் தேவை. வுட் எரியணுன்னாலும் ஆக்சிஜன் தேவை. அப்புறம் நம்ம வீட்டில் எல்பிஜி கேஸஸ் இது எரியணுன்னாலும் நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? ஸோ எது ஒன்று எரியணுன்னாலுமே அதுக்கு வந்து ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்கணும். ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் எது ஒன்றுனாலும் எரியும், இல்லைன்னா எதுவுமே எரியாது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பேர்னிங்க்கு ஆக்சிஜன் வந்து தேவை அப்படின்றத இந்த ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம வந்து விட்னஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், 2 கேண்டில் 1 கேண்டில் 2ன்னு 2 கேண்டில் சேம் சைஸில் வந்து எடுத்துகிட்டு 2 கேண்டிலும் ஒன்றா பற்ற வச்சுட்டு கேண்டில் 1 வந்து ஓப்பனாக ஃப்ரீயாக விட்டுட்டு கேண்டில் 2 வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஜார் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். நமக்கு தெரியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாவே ஆக்சிஜன் சப்ளை வந்து கட் ஆகிடும், அதனால் இது வந்து அணைஞ்சிடும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வாட் டஸ் ஹேப்பன் டு கேண்டில் 1? கேண்டில் 1 என்ன ஆகுதுன்னா கண்டினியூவாக பேர்ன் ஆகும். நமக்கு தெரியும், ஏன்னா இது வந்து ஓப்பனில் இருக்குது, அதனால் ஏரில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு இது வந்து கண்டினியூவாக பேர்ன் ஆகும். அதே செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் ஹேப்பன் டு கேண்டில் 2? கேண்டில் 2 என்ன இருக்குது? இது வந்து கேண்டில் 2 வந்து எக்ஸ்டிங்யூஸ்ட் அப்படின்னா அணைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் யூ கெஸ் ஒய் டிட் த கவர்டு கேண்டில் எக்ஸ்டிங்யூஸ்டு? எதனால் இந்த கேண்டில் 2 வந்து அணைஞ்சிடுச்சு அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. அதுக்குன்னு நமக்கு ஆன்சர் தெரியும், ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து இங்கே கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனால் இந்த கேண்டில் 2 வந்து எக்ஸ்டிங்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னரோட அளவை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த கண்டெய்னருக்கு பதில் 250 ml ஃபஸ்ட்டு 250 ml இருக்க ஒரு கண்டெய்னரை வந்து இந்த கேண்டிலை வந்து பற்ற வச்சுட்டு இப்படி கமுத்தி வச்சோன்னா அந்த கேண்டில் வந்து 2 செகண்ட்ஸ் எரியுது. அதுவே இந்த ஜாருக்கு 250 ml ஃபஸ்ட்டு கமுத்துறோம், அடுத்து 500 ml ஜாரை ஒன்று கமுத்துறோம், அடுத்து 1000 ml அதாவது 1 லிட்டர் கேண்டில் வந்து கமுத்துறோம், அடுத்து 2000 ml அதாவது 2 லிட்டர் ஒரு கண்டெய்னர் வந்து கமுத்துறோம். அப்படி நம்ம வந்து விதவிதமான குவான்டிட்டியில் இருக்க கண்டெய்னரை கமுத்தும் போது உள்ள கேண்டில் எரியிற டைமு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதாவது 250 ml கேண்டில் வந்து கமுத்தும் போது அந்த கேண்டில் வந்து 2 செகண்ட்ஸ் எரியுது. 500 ml ஒரு கண்டெய்னரை கமுக்கும் போது 4 செகண்ட்ஸ் எரியுது. அதே 1000 mlனா 8 செகண்ட்ஸ் எரியுது. 2000 mlனா 16 செகண்ட்ஸ் எரியுது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு தெரியும் 50 mlல எவ்வளோ ஏரோட குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேண்டில் வந்து பேர்ன் ஆகும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் திரும்பி சொல்கிறேன். இப்போ வந்து 50 ml ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா அந்த 50 ml கண்டெய்னருக்குள்ளே இருக்க ஏரில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு தான் இந்த கேண்டில் வந்து பேர்ன் ஆகும். ஸோ அது பேர்ன் ஆகி முடித்தது, அதாவது அந்த ஆக்சிஜன் வந்து காலி ஆகிடுச்சுன்னா இந்த கேண்டில் வந்து அணைஞ்சிடும். ஓகேவா? ஸோ 250 ml கண்டெய்னரில் ஆக்சிஜனோட லெவல் ஒன்றா இருக்கும். 500 ml கேண்டிலில் ஆக்சிஜனோட லெவல் 250 ml விட அதிகமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துருக்கீங்க, அந்த டம்ளரில் ஒரு வாட்டர் இருக்கிறதுக்கும் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த சொம்பில் வாட்டர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? டம்ளரில் இருக்க வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும், அதுவே சொம்பில் இருக்க வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் டம்ளரில் இருக்க ஏரோட அளவு வந்து கம்மியாக இருக்கும், ஜோடுதாரில் இருக்க ஏரோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் இங்கேயும் 250 ml கண்டெய்னரில் 250 mlக்கான ஏர் தான் இருக்கும். 500 ml கண்டெய்னரில் 500 mlக்கான ஏர் தான் இருக்கும்.
அதே 1000 ml கண்டெய்னரில் 1000 mlக்கான ஏர் இருக்கும். ஸோ 250 mlலும் 1000 mlலும் ஏன் ஒரே டைமில் எரியல அப்படின்னு நம்ம வந்து கொஷின் பண்ண முடியாது. ஏன்னா 250 mlல 250 ml தகுந்த மாதிரி தான் ஏர் இருக்கும். அதுவே 1000 mlல 1000 mlக்கு தகுந்த மாதிரி ஏர் இருக்கும். ஸோ அந்த ஏருக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜனும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து 250 mlஐ விட 1000 ml கண்டெய்னரில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு 250 ml ஆக்சிஜனை எடுத்துகிட்டு 2 செகண்ட் பர்ன் ஆகுது கேண்டில். அதுவே 1000 mlல இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு 8 செகண்ட் வந்து பர்ன் ஆகுது கேண்டில். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுறோம். அதை தான் பாருங்கள், கொஷின் பாருங்கள். கேன் யூ ரைட் த இன்டர்பிரிட்டேஷன் பேஸ்டு ஆன் யுவர் அப்சர்வேஷன்ஸ் அட் த டேபிள். ஸோ இந்த டேபிள் மூலயமா நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது தான் கொஷின். அதுக்கு ஆன்சர் என்னென்னா, டைம் டேக்கன் ஃபார் த கேண்டில் டு எக்ஸ்டிங்யூஸ் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். கண்டெய்னரோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆக கேண்டில் வந்து அணையிற டைமும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேவா? பிளான்ஸில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலயமா தான் ரெஸ்பிரேஷனும் நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலயமா தான் பிளான்ட் வந்து ஃபுட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அந்த ஃபுட்டுன்னு என்னென்னா நம்ம சாப்பிட்றோம்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுதான் வந்து ஃபுட்டு. ஓகேவா? பிளான்ட் வந்து அட்மாஸ்பியரில் இருக்க ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை அதாவது எடுத்துகிட்டு, அதே மாதிரி சாயிலில் இருக்க வாட்டரையும் எடுத்துகிட்டு சன்லைட் மூலயமாவும் சன்லைட்டோட ஹெல்ப்பாலையும் குளோரோஃபில்லோட ஹெல்ப்பாலையும், குளோரோஃபில்ன்றது பிளான்ட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்க க்ரீன் கலர் பிக்மெண்ட் தான் குளோரோஃபில். ஓகேவா? சன்லைட்டோட ஹெல்ப்பாலையும் குளோரோஃபில்லோட ஹெல்ப்பாலையும் பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ஃபுட்டாகவும் ஆக்சிஜனாகவும் வெளியே வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேவா? ஃபுட்டுன்றது நத்திங் பட் நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்றது. ஆக்சிஜன் வந்து பிளான்ட் வந்து எக்ஸேல் பண்ணுறது ரெஸ்பிரேஷன் மூலயமா. ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதிகமாக மரம் வளர்க்கணும், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் அது. ஏன்னா வந்து நம்ம வந்து பிளான்ட்ஸ் நிறைய பிளான்ட் பண்ண அது வந்து அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் பேட்டர்ன் வந்து ரிவர்ஸாக நடக்கும். எதுக்குன்னா அனிமல்ஸுக்கும் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் வந்து இது ரிவர்ஸாக நடக்கும். எப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து இன்னேல் பண்ணிப்போம், கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸேல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் பாருங்கள். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன்லைட்டோட ஹெல்ப்பாலையும் குளோரோஃபில்லோட ஹெல்ப்பாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது. இதில் வந்து அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்து பிளான்ட் எப்படி அப்சர்வ் பண்ணுன்னா, இந்த லீவ்ஸில் பிளான்ட்டோட லீவ்ஸில் வந்து டைனி ஹோல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது மூலயமா தான் இந்த கார்பன் டை ஆக்சைடை அதை அப்சர்வ் பண்ணும். அந்த ஹோல்ஸுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த பிளான்ட்டில் இருக்குது. அதாவது வாட்டர் லாஸ் ஆகும், லீவ்ஸ்லேருந்து வாட்டர் லாஸ் ஆகும். இப்போ நமக்கு எப்படி ஸ்வெட் ஆகுதோ அந்த மாதிரி வாட்டர் வந்து லாஸ் ஆகும் இந்த லீவ்ஸ்லேருந்து. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ்னாலும் நம்மளும் ஒன்று தான். ஸோ ரெஸ்பிரேஷன் அனிமல்ஸும் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீயிங் ரெண்டும் சேம் தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபுட்டை வந்து எடுத்துப்போம். பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து இன்னேல் பண்ணிப்போம், எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து எப்படி இதை வந்து கார்பன் டை ஆக்சைடாக நம்ம வந்து எக்ஸேல் பண்ணுவோம். அது எப்படி எக்ஸேல் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ப்ரீத் பண்ணுற ஏர் வந்து கெமிக்கலாக நம்ம டைஜஸ்டட் ஃபுட்டோட ரியாக்ட் ஆகி அது வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி நம்ம வந்து எக்ஸேல் பண்ணுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து எக்ஸேல் பண்ணுவோம், வாட்டரும் நமக்கு வந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகும் ஸ்வெட் மூலயமா. அப்புறம் எனர்ஜியும் நம்ம வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுவோம். எனர்ஜி வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து பேசுகிறோம், நம்ம நடக்கிறோம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி தான். ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸில் வந்து என்ன நடக்கும்னா, அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு அதை வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து வெளியே விடுவோம், வாட்டராகவும் வெளியே விடுவோம், ஸோ எனர்ஜியாகவும் வெளியே விடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக இருக்க டிஃப்ரென்ஸ். என்னென்னா பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் அப்போது கார்பன் டை ஆக்சைடை இன்னேல் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் வந்து எக்ஸேல் பண்ணும். அதே அனிமல்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் அப்போது ஆக்சிஜன் வந்து இன்னேல் பண்ணிவிட்டு
கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸேல் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ஸோ இன்ஹேல் பண்ணுறப்ப எந்தெந்த கேஸை வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி எக்ஸேல் பண்ணுறப்ப எந்தெந்த கேஸை வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் வெளியே விடுறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து டேபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது நைட்ரஜன் வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறப்ப 78% எடுத்துக்கிறோம், எக்ஸேல் பண்ணுறப்போ 78% எடுத்து வெளியே விட்டுறோம். ஸோ அப்போ வந்து ரிலீஸ் பண்ண நைட்ரஜனை அப்படியே வந்து எடுத்துக்கிட்ட நைட்ரஜனை அப்படியே வந்து எக்ஸேல் பண்ணிடுறோம். ஓகேவா? இன்ஹேல் பண்ணதை எக்ஸேல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் வந்து 21% வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறோம், 16% வந்து எக்ஸேல் பண்ணிடுறோம். கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறோம் பாருங்கள், 0.03% வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறோம், 4% வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸேல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் வேப்பர் வந்து குவான்டிட்டி வந்து டிஃபைன் பண்ண முடியல, வேரியபிள் அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸேல் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. நோபல் கேஸஸ் வந்து 0.9% வந்து 95% வந்து இன்ஹேல் பண்ணுறோம், 0.95% வந்து எக்ஸேலும் பண்ணுறோம். டஸ்ட்டு வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும், வேரியபிள் அமௌண்ட்டில் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேலே பண்ணுறதில்ல அப்படின்றாங்க டஸ்ட் பார்ட்டிக்கலில். அப்புறம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேல் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஏரை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுவோம், அதே எக்ஸேல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரில் இருக்க ஏரை தான் நம்ம வந்து எக்ஸேல் பண்ணுவோம். சில சமயம் நமக்கு வந்து ஃபீல் ஆகும், நம்ம வந்து மூச்சு விடும்போது ஹீட்டாக இருக்கும், கையில் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரு ஹீட்டாக இருக்கிறதால அந்த மாதிரி வரும். ஸோ பாடி டெம்பரேச்சரை வச்சு நம்ம வந்து எக்ஸேல் பண்ணுற ஏர் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரை வச்சு நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏரும் டிஃபர் ஆகும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு வாட்டரில் இருக்க பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் வேரியஸ் வாட்டர் பாடிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், சீஸ், இந்த மாதிரி வேரியஸ் வாட்டர் பாடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வாட்டர் பாடிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. டிசால்வ்டு ஆக்சிஜன்னா அந்த வாட்டர்லே ஆக்சிஜன் லெவல் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு தான் அந்த வாட்டர் பாடியில் வாழ்கிற பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் உயிர் வாழும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃப்ராக் பாருங்கள், ஃப்ராக் வந்து அதோட ஸ்கின் மூலயமாவே அது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட் பண்ணியிருக்கும். அந்த வாட்டரில் இருக்க டிசால்வ்டு ஆக்சிஜனை ஃப்ராக் வந்து ஸ்கின் மூலயமாவே ரெஸ்பிரேட் பண்ணி உயிர் வாழும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு பாருங்கள், ஃபிஷ்ஷுக்கு வந்து கில்ஸுன்னு ஒன்று இருக்கும், ஒரு பார்ட்டு இந்த இடத்துல இருக்கும் அது. ஸோ இந்த கில்ஸ் மூலயமா தான் ஃபிஷ்ஷு வந்து வாட்டரில் இருக்க டிசால்வ்டு ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு உயிர் வாழுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரி செல்சியஸுக்கு கூல் பண்ணோன்னா டைரெக்டாக இது என்ன ஆகிடும்னா சாலிடாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அந்த கார்பன் டை ஆக்சைடுன்ற கேஸு அதை -57 டிகிரி செல்சியஸுக்கு கூல் பண்ணோன்னா டைரெக்டாக அது என்ன ஆகிடும்னா கேஸாக இருந்து அது வந்து சாலிடாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரை ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரக்கில் வந்து மீட்ஸு, டைரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா அந்த சமயத்தில் இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த கூல் பண்ண கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸை வந்து நம்ம அங்கே வச்சோன்னா ஸோ அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏரோட யூசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பிளான்ட்ஸ் அனிமல்ஸுக்கும் ப்ரீத்திங்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பேர்னிங்க்கு ஏர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், அதுவும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வெஹிக்கிள்ஸோட டயர்ஸுக்கெலாம் நம்ம வந்து ஏர் தான் ஃபில் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் சைக்கிளுக்கு ஏர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வாட்டர் சைக்கிள்னால் என்ன? வாட்டர் சைக்கிள்னால் ஒன்றும் இல்லை, இங்கே வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டர் வந்து வெயில் பட்டு வாட்டர் வேப்பராக எவாப்ரேட் ஆகும். வாட்டர் வேப்பராக ஆகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி திரும்பி ப்ரிசிபிடேட்டாக திரும்பி இந்த வாட்டர் வந்து இங்கேயே வரும். இதுதான் நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம். அதாவது இங்கே ஆரம்பித்து திரும்பி இங்கேயே வந்து முடியும். இதுதான் நம்ம வந்து சைக்கிள்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? நான் திரும்பி சொல்கிறேன். இந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பர் ஹெல்ப்போட க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி ப்ரிசிபிடேட் ஆகி, அதாவது மழை பெஞ்சு திரும்பி இது இங்கேயே வந்துடும். ஸோ இதை தான் நம்ம வாட்டர் சைக்கிள்னு சொல்லுவோம்.
இதுக்கும் ஏர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஏன்னா வாட்டர் வேப்பர் அதெல்லாம் வந்து ஏர் தானே, ஏரோட காம்போனன்ட் தானே, காம்போசிஷன் தானே, புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஏர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஓசோன் லேயரும் அட்மாஸ்பியரில் தானே இருக்குது. ஓசோன் லேயர் வந்து சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேஸ், அதாவது யூவி ரேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஓசோன் லேயர் தான். ஸோ இது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரானரி கண்டிஷன்ஸில் வந்து இப்போ பேஷண்ட்டாக இருக்கும், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர் மூலயமா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாராவது மவுண்டைன் கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அவங்களும் ஆக்சிஜன் வந்து சப்ளை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து யாராவது ஸ்விம் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்ட் ஸ்விம்மிங்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தேவை. ஸோ அதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி வந்து ஏரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்மில்லுன்றது ஏரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விண்மில் மூலயமா நம்ம வந்து ஏரை வந்து எலக்ட்ரிசிட்டியாகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்மில் வந்து விண்டு ரொட்டேட் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் அண்டர் கிரவுண்டில் இருக்க வாட்டரை வந்து பம்ப் பண்ணி வெளியே கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏரை வச்சு இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விண்மில் மூலயமாவே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கூட ஜென்ரேட் பண்ணலாம். இந்த விண்மில்லில் வந்து இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிறத வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி பேட்டரியில் பேக்கப் பண்ணி கூட நம்ம வந்து சில வில்லேஜஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இது மூலயமாவும் ஏர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? தட்ஸ் இட். Subscribe to our channel Melting Math and don't forget to press the bell icon. Thank you.